எல்லாருமே சென்டம் மார்க் எடுத்துட்டா எப்படி? எல்லா கையும் வந்து ஒரே மாதிரியும் இருக்கிறது இல்லை. 2 கையும் தட்டினாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓசை வரும் அப்படின்ற மாதிரி எல்லா மார்க்ஸையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் 12க்கு நான் சொல்லியிருந்தேன், ஒரு மாதமாகவே நான் பெட்டே கட்டினேன். 95% கம்பல்சரி. போன முறை விட நம்ம 1.5% வந்து அதிகமாக எடுத்திருந்தோம். அதனால தான் நிறைய பேர் வந்து பாஸ். என்னுடைய 12th ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே போய் கேட்பாங்க, நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கம்மியா மார்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கும். அவ்வளவுதானே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா 10th எல்லாம் நீங்க கேட்கலாம், 10th முன்னாடி 90% தான் ப்ரோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. போன முறை ஆப்சென்டீஸ் அதிகம், இந்த முறை ரொம்ப ரொம்ப கம்மி. 11க்கும் அதே சேம் சிச்சுவேஷன் தான். நன்றி எடுத்தது போலவே இந்த முறையும் கூட 11th ஸ்டாண்டர்ட்ல யாருன்னா 600க்கு 600 எடுக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரே ஒரு சிங்கிள் ஷீட் உங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானிக்க போறக்கூடிய விஷயமா இருக்க போறதில்ல. அப்படி சப்போஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆக போகுது? ஜூலைல எக்ஸாம் இருக்கு, அதை எழுதி முடிச்சுட்டு வெளியே வந்துட போறீங்க, அவ்வளவுதான், பிரச்சனை இல்லை. ஸோ பயப்படப்படாது. நான்லாம் வந்து காலேஜ்லாம் கிட்டத்தட்ட 4-5 அரியர் வச்சேன். ஸோ கடைசியில் கொரோனா இல்லாம பாஸ் ஆகிட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அதனால வந்து பெருசாலாம் வந்து சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து உங்களை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதாவது தட்டி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, ஓகே, வாங்க இப்போ மேட்டருக்குள்ள போகலாம். 10, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் விரைவில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 10th and 11th வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விரைவில் வந்து ரிசல்ட்டை, தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக பள்ளி கல்வித்துறை திட்டம் தீட்டி இருக்கிறதா. ஸோ முடிந்தவரை 11th ஏன் சீக்கிரமா வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா 11th 26ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அரியர் எக்ஸாம். ஸோ அதனால வந்து ஒரு மாசத்துல பசங்க ரெடி ஆகணும்ல, அதனால 11th சீக்கிரமா ரிசல்ட்டை வெளியிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை போய் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி மிகப்பெரிய மாணவர்களுக்கு ஒரு மன உளைச்சல். சீக்கிரமா வரணும் ப்ரோ, சீக்கிரமா வந்துருச்சுன்னா ஒரு பயம் இல்லாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்களும் சொல்றது சரிதான். ஆனால் இது போல தவறான ஒரு முடிவுகள் எடுத்தாதீங்க. அப்புறம் நீங்க இது வரைக்கும் இந்த 15-16 வயசு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்ததுக்கு பிரயோஜனமே வந்து இல்லாம போயிடும். இன்னும் நிறைய சாதிக்க வேண்டிய வயசுகள்லாம் நிறைய இருக்கு. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன்ல மட்டுமே யாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகை வந்து ஆளல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்ட் லெவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை நான் மெயினாக அப்லோட் பண்ணனே. ஏன் அப்படின்னா நம்முடைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கவே நான் விட மாட்டேன். கண்டிப்பா எவ்வளோ பேருக்கு நான் ரீப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ மீண்டும் ரிசல்ட் டேட்டில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கிறேன். மீதி எல்லாமே நாளைக்கு காலையில் மார்னிங் கம்பல்சரி வீடியோ இருக்கு, ஒரு 9 o'clock 8 o'clock இருக்கு. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் சில அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டீஸ். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். இந்த மாதிரி தவறான முடிவை எடுக்காமல் போயிட்டு ஜாலியாக வந்து கேம்ஸ் விளையாடுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.